குட் ஈவினிங். நம்ம மதுரை RKIS அகாடமியில் போலீஸ் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 5ஓட சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் கம்ப்ளீஷன். சரிங்களா, இந்த கொஷின் மார்க் போட்ட பிளேஸில் என்ன மாதிரி ஃபிகர் இந்த 4 ஆப்ஷனில் இருக்கிறத வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு வரும், இப்படி ஒரு கோடு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு இங்கேருந்து ஒரு சின்ன கோடு வரும், வந்துட்டு இப்படி கிராஸாக ஒரு கோடு வந்திருக்குமா? ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு கிராஸ் கோடு வந்திருக்கும், இங்கேருந்து இப்படி போயிருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபிகர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ கொஷின் நம்பர் 1க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இது படம் பார்த்து கதை சொல்கிறது தான். பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து ஐக்யூ அப்படியே வந்து பில்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம் நம்பர் 2. ஸோ டயக்ராம் நம்பர் 2ல் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கேருந்து இப்படி கிராஸாக அந்த சைன் இப்படி வந்திருக்குமா? தென் அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள், உள்ளே பார்த்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், கீழேருந்து ஒரு கோடு வந்திருக்கும், இங்கேருந்து இப்படியே ஒரு கோடு வந்திருக்கும். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இதே டயக்ராம் தான், ஆனால் இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகிருக்கு, அதனால இது வராது. இந்த படம்லாம் ரிவர்ஸில் இருக்குது, ஸோ வராது. சரிங்களா? தென் அடுத்த கொஷின் நம்பர் 103. 103க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல் இந்த ஓவல்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சர்க்கிள் அப்படியே இந்த இடத்துல வந்து இப்படி சர்க்கிள் வந்திருக்கும், பண்ணியாச்சு. தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டாவும் இந்த கர்வ் வந்திருக்கு, இந்த இடத்துல இந்த இன்சைடில் இந்த இடத்துல வந்துருச்சு, அப்போ இது வராது. ஸோ தட் அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, எனக்கு ஒன்று ஆப்ஷன் டியில் தான் இந்த கர்வ் பேசிஸில் இருக்குது. ஸோ இந்த இந்த வந்துருச்சு, இந்த கர்வ் நான் போட்டது இந்த இடத்துல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ அகெயின் வி வில் ட்ரா தட். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல இப்படி மூலையில் வந்திருக்கும். கரெக்டாக? மூலையில் வந்திருக்கும். அப்படியே இந்த இது டயக்ராம் கேட்ச் பண்ணிவிட்டு தென் நம்ம அதுக்கப்புறம் இந்த கோடு, இந்த பாக்ஸ் கோடு வந்திருக்கா, இந்த இது நம்ம வரையணும்ல. ஸோ அப்போ இந்த லைன் டியில் தான் வந்திருக்கு. தென் அடுத்து 104. 104க்கு அப்படியே ஃபிகர் கம்ப்ளீஷன் தான், ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி. சரிங்களா? ஸோ எந்த இதுலையுமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அப்போ எல்லாத்துலேயுமே இங்கே இதில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கோடு இங்கே வந்திருக்கு, இங்கே வராது, இங்கே உள்ளே வந்திருக்கு, இது ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு, அப்போ எதுவுமே வராது. ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும். ஸோ அப்போ இந்த இதை வந்து இந்த இடத்துல இப்படி மேட்ச் பண்ணணும் பாக்ஸில். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் வந்து மேட்ச் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹைலைட் ஆகிருக்கும், கீழே ஹைலைட் ஆகிருக்கும். கரெக்டாக? அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே நமக்கு என்னவாயிருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது இந்த சைடு இருக்குது அப்படின்னா அதோட ஆப்போசிட்டில் தான் இந்த சைடு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன்ஸ் டி. அடுத்து 106. ஸோ 106க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு கோடு, இது அதானே ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு கிராஸாக, அப்போ இந்த சைடு ஒரு லெவல் வந்துருச்சு நமக்கு. அப்போ இந்த பாக்ஸை இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒன்று கர்வும், இங்கேருந்து இங்கே ஒரு கர்வும் எடுத்திருக்கான். கரெக்டாக? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கா, ஒரு டானா ஒருத்தல் பண்ணியிருக்கா. ஸோ கொஷின் நம்பர் 106க்கு அதான் ஆன்சர். அடுத்து 107. 107க்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஒரு கோடு, அடுத்து இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இதோட என்னது, ஒரு ஓவல், அவ்வளோதானே, ஒரு ஓவல் இருக்குது. ஸோ அது ஆன்சர் ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. பி இஸ் ஆன்சர். அடுத்து இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். இந்த டாபிக் என்ன அப்படின்னா 108 டு பில்ட் அ ஸ்கொயர் பாக்ஸ். சரிங்களா? நம்ம தான் இந்த 5 விதமான சைன் இருக்கு பிட்டா. இந்த இதுலேருந்து எதெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த படம் வந்து முழுமையான ஒரு சதுரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் இருக்க முடியும் இந்த கொஷின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த படத்தை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்போ இந்த படம் அப்படியே வந்துடும் இந்த இடத்துல குட்டியாக, அப்போ கிராஸ் அப்படி போகுது, அப்படி இந்த இடத்துல போகுது. அடுத்து இந்த படத்தை அப்படியே நான் மேட்ச் பண்ணுறேன்.
கரெக்டாக மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணுறப்ப இந்த கர்வ் அந்த கர்வ் அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே மேட்ச் ஆகும். தென் அடுத்து இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல அப்படியே நின்றுடும். அப்போ இந்த பேஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்துடும். கரெக்டாக எல் ஷேப்பு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா 2 3 கன்ஃபார்மு 4 ஆன்சர். 2 3 4 இஸ் ஆன்சர். அதெல்லாம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு சதுரம் கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின், ஒரு சதுரம் உருவாக்கணும் அப்படி தானே? ஒரு சதுரம் உருவாக்குறதுக்கு ஸோ அப்போ 3 4 5 இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு சதுரம் உருவாயிரும். ஏன்னா இதை தூக்கி இந்த இடத்துல மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிவிட்டு இந்த கர்வ் இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், நமக்கு ஃபுல்லாகவே ஒரு சதுரம் வந்துடும். ஸோ இதை தூக்கி நீ இந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இந்த இடம் அதானே, புரிஞ்சா? இந்த படத்தை தூக்கி இங்கே வச்சிடலாம். அப்போ 3 4 5 இஸ் ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ். சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ நம்ம 3 தூக்கி இங்கே உட்கார வச்சிடலாம். அப்போ 1 3 4 ஆன்சர். சரிங்களா சரிங்களா. ஸோ 1 தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். அதாவது 4 கிட்ட நீங்கள் எதோ உட்கார வச்சிடலாம், இந்த படத்தை உட்கார வச்சிடலாம். அப்போ இது வந்து இங்கே உட்காந்துருச்சு. அப்போ இந்த பாக்ஸை தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுது. சரிங்களா. அப்போ 1 3 4 இஸ் அ ஆன்சர். 1 3 4 ஆப்ஷன் சியில் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதை எங்கே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இந்த டயக்ராமை தூக்கி அப்படியே உட்கார வச்சிடலாம் நம்ம. சரிங்களா. உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஒரு கிராஸ் சைனு, ஒரு இந்த பாக்ஸ் கிடச்சிருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ இது ரெண்டாவது டயக்ராம். இந்த பிளேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது டயக்ராம். அடுத்து இந்த 1வது டயக்ராமை தூக்கி இந்த இடத்துல நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சதுரம் கிடச்சிரும். சரிங்களா. அப்போ 1 2 5 இஸ் அ ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்து 112க்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா ஸோ இந்த கர்வை தூக்கி இங்கே இடத்துல வச்சிடலாம். அப்போ 1 3 5. ஸோ 1 அப்புறம் இந்த இடத்துல இந்த கர்வ் தூக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இப்படி வருது அப்படி வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல இந்த டிசைன் இருக்கா, இந்த இடத்துல இப்படி ஒரு டிசைன் வருது வைங்க. அப்போ இந்த மேட்ச் பாயிண்ட்டை தூக்கி அப்படியே நம்ம மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிடச்சிருச்சா இந்த பாயிண்ட் நேராக இந்த பாயிண்ட் இருக்கா. சரிங்களா. அப்போ 1 3 5 இஸ் அ ஆன்சர். சரிங்களா. ஆப்ஷன் டியில் இருக்குது. தென் அடுத்து 113க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சிட்டோம்னா எனக்கு இந்த கிளாஸ் கிடச்சிரும். இதை தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா வி காட் இட் ஆன்சர். சரிங்களா. வி காட் இட் ஆன்சர். இந்த ஷேப் கிடச்சிரும் நமக்கு. சரிங்களா. ஸோ அப்போ 1 2 3 ஆன்சர். சரிங்களா. ஸோ ஆப்ஷனில் சி ஆப்ஷனில் இருக்குது. 1 2 3 சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்து ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இட்ஸ் அ லாஜிக்கல் சீக்வன்ஸில் பார்த்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ன் சேஞ்சஸ் எப்படி இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் ஃபிகர், இது ஆன்சர் ஃபிகர். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், இங்கே ஏன்ற படம் இருக்குது, இங்கே பீன்ற படம் இருக்குது. அப்போ இந்த ஏவோட இன்டர்சேஞ்ச் தான் பி. அப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏன்ற படம் இருக்குது அப்படின்னா அதில் ஐசின்ற வார்த்தை இருக்குது, ஒரு அப் ஆரோ இருக்குது. அப்போ ஏலேருந்து பி போகிறப்ப ஐசின்றது எப்படி வரும், சிஐன்னு மாறுது. அங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டாக மாறுது. ஆனால் சைனை சேஞ்ச் பண்ணலை, அதே தான் அப் ஆரோவாக தான் இருக்குது. அப்போ ஏபி. அடுத்து சியோட ஆப்போசிட் தான் டி. சியை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். அப்போ சிக்கு வந்து ஐசின்னு இருக்குது. அப்போ அங்கிட்டு போகிறப்ப என்னவா மாறிடும், சிஏ மாறிடும். க்ளோஸ் ஆரோவாக இருக்குது. அப்போ ஓப்பன் ஆரோவா மாதிரி டவுன் ஆரோவா மாறிடும். அதான் இருக்குது டியில். அப்போ ஈயோட தான் ஆன்சர் ஃபிகர். அப்போ ஈயில் எப்படி இருக்குது, ஐசி இருக்குது. அப்போ அங்கே சிஐன்னு மாறும். அப்போ க்ளோஸ் ஆரோவாக இருக்குது, இங்கே க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ மேலே வர்றப்போ ஓப்பனாக வரும். அப் ஆரோவாக தான் இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர் ஃபிகர். அப்போ சிஐன்னு ஆரம்பிக்கணும். இந்த இருக்கா சிஐ. ஆப்ஷன் ரெண்டாவது படம் கரெக்டு. அப்போ ரெண்டாவது படம்ன்றது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். புரியுதா. ஏன்னா அப்பாரோ தான் இங்கே இருக்குது. அப்போ அப்பாரோ தான் வரணும் எனக்கு. சரிங்களா. சிஐன்னு இருக்குது. அப்போ இங்கேயும் சிஐ. அப்போ இதுவும் சிஐ தான், இதுவும் சிஐ தான். இதுவும் ஓப்பன் ப்ராக்கெட், இதுவும் ஓப்பன் ப்ராக்கெட், இதுவும் ஓப்பன் ப்ராக்கெட், இதுவும் ஓப்பன் ப்ராக்கெட்டு. அதானே, சாரி சிஐ இங்கே இருக்குது, சிஐ அதானே. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இது ஒன்று தான் ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்குது, எதுவுமே இல்லை. சரிங்களா. ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2.
அதாவது ஏ படத்துக்கு பி, அடுத்து பி படம் தான் சியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அங்கே இ படம் தான் அடுத்த ஆன்சர் ஃபிகராக கன்வெர்ட் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றத க்ளோஸாக வாட்ச் பண்ணால் போதும். அடுத்து 115வது படம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஏ தான் பியை கன்வெர்ட் ஆகுது. கரெக்டாக ஏ தான் பியாக கன்வெர்ட் ஆகுது. அடுத்து பி தான் சியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ டி தான் இயாக கன்வெர்ட் ஆகணும். அப்போ இங்கே பாருங்களேன், இது 1 2 3 4ன்னு வச்சுக்கிறேன். இங்கே போகிறப்ப நமக்கு எப்படி மாறி இருக்கு பாருங்கள், 2 1 கரெக்டா, இது 1 2 3 4 பொசிஷனு. இங்கே போகிறப்ப 2 1 4 3ன்னு மாறுது. அடுத்து இங்கே பாருங்கள் 1 2 3 4. இங்கே போகிறப்ப என்ன மாறி இருக்கும், 2 1 4 3 தானே மாறி இருக்கும். மாறி இருக்கா, இங்கே 2 இருக்கிறதா இங்கே, அடுத்து 1 இருக்கிறதா இங்கே என்ன வந்திருக்கு, ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் அப்போ இங்கேயே தான் 1 2 3 4னா நமக்கு என்ன வந்திருக்கும், 2 1 4 3 மாறி இருக்கும். அப்போ 2ன்றது ஈக்குவல் டு, அடுத்து என்ன வந்திருக்கு 1ன்றது மல்டிப்ளிகேஷன், அடுத்து என்ன வந்திருக்கும் 3 4 அதானே, சாரி 4 3. அப்போ 4ன்றது ஒரு 0, அப்போ 3ன்றது ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். அப்போ ஈக்குவல் டு இன்ட்டு ஓஏ இந்த இருக்கா, ஈக்குவல் டு இன்ட்டு ஓ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல மாறி இருக்குது தப்பு. அப்போ ஈக்குவல்ட்டில் வரணும், வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. ஸோ தட் அப்போ ஆன்சர் வந்து ஏ தான், அதாவது 1வது ஃபிகர் தான் கரெக்டு. 1வது ஃபிகர்ன்றது ஆப்ஷன் ஏ, மறந்துடாதீங்க. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏன்றதுலேருந்து பிக்கு போகுது. போகிறப்ப இந்த ஷேடோ பாருங்க, ஷேடோ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் +1க்கு போகுது. இங்கேருந்து போகிறப்ப +1 மாறிடுச்சு. அடுத்து பியிலேருந்து சி போகிறப்ப எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு +2 ரெண்டுது ஹைலைட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்தது, அடுத்தது போகிறப்ப இந்த 2 இடமும் ஹைலைட் ஆயிருக்கு +2. அடுத்தது இங்கேருந்து இங்கே போகிறப்ப +2 தான் டைரக்ஷனு. அப்படி போகிறப்ப எனக்கு இந்த இடத்துல இருந்த ஹைலைட்ஸு, அப்போ இங்கே 1வது இடம், இங்கே 2வது இடம், இதுதான் ஹைலைட் ஆயிருக்கு. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும்தான் அடுத்ததில் வந்து ஹைலைட் ஆயிருக்கும். இந்த ஆயிருக்கா. அடுத்து இங்கேருந்து இங்கே போகிறப்ப +3. அப்போ +3 பண்ணுறப்ப ஆல்ரெடி எனக்கு இந்த இதை அப்படி பிரிச்சிருக்கான். அப்போ இது 1வது இடம், இது 2வது இடம், இது 3வது இடம். அப்போ எனக்கு இதுதான் எனக்கு ஹைலைட் ஆயிருக்கும். அடுத்த படத்தில் எனக்கு ஹைலைட் ஆயிருக்க இடம் இந்த இடம் தான் ஹைலைட் ஆயிருக்கும். ஆயிருக்கா. தென் அடுத்து 4வது இங்கேருந்து இங்கே போகிறப்ப என்ன வந்திருக்கும், இங்கே 1 +2 +2 அடுத்து +3 தான் எனக்கு ஹைலைட் ஆயிருக்கும். அப்போ எனக்கு +3 ஹைலைட் ஆயிருக்குன்ற பட்சத்தில் எனக்கு இந்த இடம் எலிமினேட் ஆயிரும். அப்போ 1 2 3 இந்த இடம் ஃபுல்லாக ஹைலைட் ஆயிருக்கும். ஹைலைட் ஆயிருக்கிறது தான் எனக்கு என்னது ஆன்சர் ஃபிகர். படம் பார்த்து கதை சொல்கிறது. அப்போ இது இங்கே தானே இருக்குது, தேர்ட் டயக்ராம் தானே அப்படி இருக்குது. சரிங்களா, தேர்ட் டயக்ராம் ஆப்ஷன் என்னவா இருக்குது, ஏல இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, மறந்துடாதீங்க. தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு போகிறப்போ ஒவ்வொரு சைனை ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். புதுசாக ஒவ்வொரு குறியீடாக கூடிக்கிட்டே போகும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல இருந்து போகிறப்ப என்ன குறியீடு வரும் அப்படின்னு. அப்போ இங்கே ஸ்கொயர் பாக்ஸு 1வது பொசிஷனில் இருக்கிறது, அடுத்ததில் இங்கே வர்றப்ப 2வது பொசிஷனுக்கு வந்துடுது. இங்கே 2வது பொசிஷனுக்கு வந்துடுது. வந்ததுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு சைன் நியூ ஆட் ஆகுது. எப்பயுமே நியூ ஆட் ஆகுது. அடுத்தது இங்கேருந்து இங்கே போகிறப்ப இந்த சைனை எலிமினேட் பண்ணிடுவான். எலிமினேட் பண்ணிட்டு எனக்கு ஆரம்பிக்கிறது வந்து இது 1 இது 2 இது 3வது இடத்துக்கு வந்த பின்னாடி தான் எனக்கு புதுசாக ஒரு சைன் நியூவாக ஒன்று ஆட் ஆகும். புரியுதா. அப்போ இந்த சைடு வர்றப்ப அதே மாதிரி தான் இது எலிமினேட் ஆயிரும். அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கும், ஓல் ஆரம்பிக்கும், ட்ரையாங்கிள் ஒரு ஆரோ மார்க்கு, இந்த கடைசியாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல நியூவாக ஒன்று ஆட் பண்ணுவான், ஈக்குவல் டு சைன் ஆட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த சேம் வே இந்த வந்துருச்சு. அப்போ இந்த இதுலேருந்து அடுத்த படம் போகிறப்ப எனக்கு என்னவா வந்திருக்கும், நமக்கு இந்த இது ஃபஸ்ட்டு படம் இது கேன்சல் ஆயிரும். அப்போ அப்பாரோவில் தான் எனக்கு ஆரம்பிக்கணும். அப்போ இது அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு ஓவல் சைனு ஸ்டாரு, அடுத்து இந்த தான் இங்கே கடைசியாக வந்துடும் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் தான் இங்கே தான் என்ன வந்திருக்கும், நியூவாக ஒரு சைனை ஆட் பண்ணியிருப்பான் அதானே. அப்போ அதுதான் என்ன அப்படின்னா ஹேஷ். சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் ஃபிகர் என்ன அப்படின்னா 4வது படம் தான் ஆன்சர் இதில். சரிங்களா, 4ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. புரியுதா எப்படி போடுறோன்னு. இது ஃபுல்லாக க்ளோஸாக வாட்ச் பண்ணி போடுறது, ரொம்ப பெரிய லெவலெலாம் கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா. தென் அடுத்து பாருங்க, அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிக்கு போகுது. ஏ பிக்கு போகிறப்ப சிம்பிளை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறான். சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதே இப்போ அடுத்து இங்கேருந்து இங்கே போகிறப்ப, அப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப நமக்கு என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள், அடுத்து வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சிம்பிள் ப்ளஸ்ஸு கொஷின் மார்க்கை ப்ளஸ்ஸு மைனஸை மாற்றுறான். அடுத்ததில் தான் என்ன பண்ணுறான், சிம்பிளை மாற்றுறான். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே போகிறப்ப எதாவது மாற்றிருக்கானா, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கானா மேலேயும் கீழேயும்,
இங்கேருந்து இங்கே போகிறப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, ஏலேருந்து பிக்கு போகிறப்ப அந்த ப்ளஸ் சி மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறான். பிலேருந்து சி போகிறப்ப நமக்கு என்ன பண்ணுறான், குறியீடை வந்து அந்த ஓவையும் ட்ரையாங்கிளையும் மார்ச் பண்ணியிருக்கான் பிலேருந்து சி போகிறப்ப. அடுத்து சிலேருந்து டி போகிறப்ப நமக்கு என்ன பண்ணியிருக்கான், சிம்பிளை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதே தான் அது இருக்குது இங்கே, அதானே. ஏபி சிம்பிள், சிடி நமக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறான். அடுத்து வந்து ஓவலையும் ட்ரையாங்கிளையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறான் சிடிலேருந்து. அடுத்து இங்கேருந்து போகிறப்ப நமக்கு என்ன பண்ணியிருப்பான், சிம்பிளை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பான். கரெக்டாக சிம்பிளை தான் நமக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்போ சிம்பிள் இன்டர்சேஞ்ச் பண்ணால் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருந்திருக்கு, அதுக்குள்ளே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த பிரித்ததில் வந்து நமக்கு ஓ மேலே இருக்கும், ட்ரையாங்கிள் கீழே இருக்கும். அப்போ மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கும், இங்கே மைனஸ் வந்திருக்கும். சரிங்களா, ப்ளஸ் வந்திருக்கும் மைனஸ் வந்திருக்கும், மறந்துடக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, எனக்கு மேலே தான் மாற்றணும், எனக்கு மாறி இருக்குது. அப்படி தானே இருக்குது எல்லாத்துலேயுமே. எனக்கு என்ன சொல்லியிருக்கான், எந்த இடத்துலனா இந்த இடத்துல சிம்பிள் இருக்குன்னா இங்கே தான் இருக்கணும், எல்லா இடத்துலையுமே எனக்கு சிம்பிள் ஒரே லெவலில் தான் இருக்கணும். அப்போ சிம்பிள் எனக்கு இப்படி தான் இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் சிம்பிள் இருக்குது. அப்போ எனக்கு ப்ளஸ்ஸில் தான் இங்கே ஆரம்பிக்கணும், ப்ளஸ்ஸு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள் அண்ட் ஓ, அதானே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4. ஃபோர்த் ஆப்ஷன் எங்கே இருக்குது, பி, பாம்பே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். இந்த ஆரோ மார்க் என்னவா இருக்கு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுது. அப்போ ஏலேருந்து பி போகிறப்ப இந்த டைரக்ஷன் நமக்கு கிளாக்ல சுற்றுது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இங்கேருந்து ஆன்டி கிளாக்ல வரான். சரிங்களா, அப்போ இங்கேருந்து இவன் போகிறப்ப 1, இது 2, இது 3, இது 4, அப்போ இங்கே தான் வந்திருப்பான் 5. ஆன்சர் ஃபிகர் வந்து இங்கே தானே. ஏன்னா இங்கேருந்து இங்கே போகிறப்ப எல்லாமே ஒரு பொசிஷன் தானே இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு 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 ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிரிச்சிருக்கான். அப்போ இந்த புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகிறப்ப கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு 1வது பொசிஷன். அப்போ 2வது படத்துக்கு இங்கே வந்துடும், 3வது படத்துக்கு இங்கே வந்துருச்சு, 4வது படத்துக்கு இங்கே வந்துடணும், 5வது படத்துக்கு இங்கே வந்துடும். அப்போ 6வது படம் இது. அப்போ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்கணும், இந்த டாட் இருக்கணும். ஓகேவா, ஓகே டன். அடுத்து இந்த ஆரோ மார்க் பாருங்க, இது இங்கே இருக்கிறது அடுத்த படத்தில் இங்கிட்டு வந்துருச்சா. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் மாறிடுச்சு. அதான் எழுதியிருக்கேன். அப்போ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே 1, 2, 3, 4, 5 கரெக்டா, ஓகேவா. ஸோ அப்போ இங்கேருந்து 1 ஆயிடுச்சு. அடுத்து என்னவாகும், 2வது படம், அடுத்து 3வது படம், அடுத்து 4வது படம், 5வது படம். அப்போ இந்த இடத்துல தான் யார் இருப்பா, இந்த ஆரோ மார்க் இருக்கும். அப்போ இங்கே அந்த ஓ, இங்கே வந்து அந்த டவுன் ஆரோ சைன் இருக்கும். அப்படி எந்த படத்தில் இருக்குது அப்படின்னா அது ஏல தான் அது இருக்குது. கரெக்டா, இந்த மணி கண்டென்ட் இருக்கா ஒரே மாதிரி. அப்போ ஏன்றது என்ன, 1ஆம் நம்பர் படம் டி. ஆப்ஷன் டி இஸ் அ ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, வட்டம் சதுரம், வட்டம் அடுத்து என்ன வந்திருக்கும், சதுரம் தான் வந்திருக்கும். அதானே, வட்டம் சதுரம் வட்டம் சதுரம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த சதுரத்துக்குள்ள இந்த ஓவல் வர்றது. சரிங்களா, 4வது டயக்ராம் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஃபுல்லா ஷேடோ ஆகுது, அடுத்த அன்ஷேடோவில் தான் எலிமினேட் பண்ணுறாங்க. இங்கே அதே ஷேடோ தான் இங்கே அன்ஷேடோ ஆகுது. அப்போ வர்றப்ப இதை எலிமினேட் பண்ணிடுறாங்க. அடுத்தது இதுதான் ஷேடோவாக மாறுது, அப்படியே ஷேடோவாக மாற்றுறாங்க. சரிங்களா, எதையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணலை. அப்போ அன்ஷேடோ ஆகிறப்ப எனக்கு என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த எலிமினேட் பண்ணிடுறான். அதானே, அப்போ ஷேடோவில் இருக்கிறது அன்ஷேடோ ஆகுது, அன்ஷேடோவில் இருக்கிறது அப்படியே டிட்டோவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேடோவில் கொண்டு வரோம். அப்போ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதே தான், சேம் ரிப்பிட்டேஷன் ஆகும், என்ன ஷேடோவாக இருக்கும் அது. அப்படி தானே, இது ஷேடோவாக இருக்கும், நமக்கு மறந்துடாதீங்க. இதே படம் தான் வரும், அது என்னவாகும் அப்படின்னா ஷேடோவில் இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 3rd ஒன் இஸ் ஆன்சர். வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா எலிமினேஷன்லாம் அன்ஷேடோவில் தான் நடக்குது. சரிங்களா, இங்கே ஷேடோவாக ஃபுல்லாக இருக்குது, இந்த ஷேடோ ஃபுல்லாக இருக்கிறதுலேருந்து இங்கே அன்ஷேடோவுக்கு போகிறப்ப எனக்கு இந்த இதை மட்டும் எலிமினேட் பண்ணுறான். அப்போ இது அன்ஷேடோ ஆயிடுச்சு. இப்போ இந்த அன்ஷேடோ அப்படியே டிட்டோ தான் ஷேடோவாக மாற்றுறான், எந்த இதுவுமே பண்ணலை.
அடுத்து இந்த அன்ஷேடோவில் வந்து ஷேடோவாக மாற்றுறப்போ தான் இந்த பாட்டம் எடுக்கிறான். சரி, அடுத்து இங்கே ஷேடோவில் அன்ஷேடோவில் வந்து ஷேடோவாக தான் மாற்ற முடியும். அப்போ இங்கே ஃபுல்லாக கலர் தான் அடிக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட் ஒன். சரிங்களா, தேர்ட் ஒன்றது சி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் ஒரு 1 இருக்கு, இதில் 3 இருக்கு, 3 3 6 1 7 இருக்கு, இங்கே 9 இருக்கு. அப்போ இங்கே என்ன தான் இருக்கும்? 5 தானே இருக்கும். ஆட் நம்பர் சீரியஸ் 1 3 5 7 9. அப்போ 5ன்றது ஆப்ஷனில் எங்கே இருக்கோ அதான் ஆன்சர். 1 2 3 4 5. அப்போ சி. அப்போ ஆன்சர் இஸ் சி. தேர்ட் டயக்ராம் தான் ஆன்சர். சரிங்களா, அது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எல்லாத்துக்குமே பேஸில் தான் நமக்கு சைன் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்குமே பேஸ், அதோட பேஸ் அடிவாட்டத்தில் தான் போட்டிருக்கான் எல்லாத்துக்குமே பாருங்க. ஆனால் இதுக்கு மட்டும் கார்னரில் போட்டிருப்பான். ஸோ தட் பி இஸ் ஆன்சர். ஃபிகர் பி இஸ் ஆன்சர். அதுதான் சேஞ்சாக இருக்குது. மிச்சம் எல்லாத்துக்குமே பேஸ் பக்கம் போட்டிருக்கான், அதுக்கு மட்டும் கார்னர் சைட் போட்டிருக்கான். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு, இது மட்டும் நான் ஈக்குவலராக இருக்குது. அப்போ டி இஸ் ஆன்சர். ஃபிகர் டி இஸ் ஆன்சர். இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் கிராஸ் சைனாக இருக்குது, அதான் சேஞ்சஸ். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராமுக்கு இந்த இடத்துல தான் ஷேட் ஆயிருக்கு, இங்கேயும் இங்கே தான் ஷேட் ஆயிருக்கு, இங்கேயும் இங்கே தான் ஷேட் ஆயிருக்கு, இதுக்கு மட்டும் பாட்டமில் ஷேட் ஆயிருக்கு, பாட்டம். ஸோ தட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அதுதான் டிஃப்ரெண்ட். மில்ல எல்லாத்துக்குமே டாப்பில், டாப் கார்னரில் லெஃப்ட் கார்னரில் ஷேட் ஆயிருக்கு, இதுக்கு மட்டும் பாட்டம் ரைட் கார்னரில் ஷேட் ஆயிருக்கு. ஸோ தட் 125 ஆன்சர் வந்து பி. சரிங்களா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தன் தான் கேட்டிருக்கான். சரிங்களா, விச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஒரு சர்க்கிளை வந்து 4ஆக பிரிச்சிருக்கான். இது ஈக்குவல், இது ஈக்குவல், இது மட்டும் நான் ஈக்குவலாக இருக்கு பாருங்க சைஸு. ஸோ அப்போ இதுதான் தப்பு. அப்போ ஆன்சர் ஃபிகர் சி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட். சரிங்களா, அந்த ஈக்குவல் நான் ஈக்குவல் ரெண்டுக்குமான வித்தியாசம். தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரே சைடில் இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படி இருக்குன்னா டயகனல் ஆப்போசிட்டு, diagonal opposite, diagonal opposite. So that answer is option A. ஏன்னா அதுதான் ஒரே சைடில் இருக்குது, மிச்சம் எல்லாமே diagonal opposite இருக்குது. So that answer is figure A. A option. 128 பாருங்க. இதில் பாருங்க 1 2 3 4 4 ஸ்ட்ரைக் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4. ஆனால் இதில் மட்டும் 1 2 3 தான் இருக்குது. ஸோ தட் ஆன்சர் இஸ் டெல்லி. ஃபிகர் டி இஸ் ஆன்சர். மிச்சம் எல்லாத்துக்குமே 4 ஸ்ட்ரைக் இருக்குது, அதுக்கு மட்டும் 3 ஸ்ட்ரைக் கோடு இருக்குது. ஸோ தட் ஆன்சர். ஸோ சூஸ் த டயக்ராம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட். சரிங்களா, ஸோ இதில் பாருங்களேன் பேஸ் ஈக்குவலாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, எல்லாமே ஸ்டார் வேல்யூஸு. ஆனால் இதில் மட்டும் பாருங்களேன் டயகனல் ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா, அதில் மட்டும் டயகனல் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ சி இஸ் ஆன்சர். சரிங்களா, தட் 130 கொஸ்டின்ஸ் பாருங்க. இதில் 4 சைடு இருக்கு, இதில் 4 சைடு 4ஆக பிரிச்சிருக்கான், இதை மட்டும் என்ன பிரிச்சிருக்கான் 3 சைடாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஃபிகர் ஏ இஸ் ஆன்சர். சரிங்களா, 4 சைடு, இதுக்கு மட்டும் 3 சைடு இருக்கு. தென் அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா LCM and HCF. The product of two numbers, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன். அப்போ பெருக்கல் பலன் வந்து 4107ன்ட்டான். HCF is 37. அப்போ 37A அடுத்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா ப்ராடக்ட் தானே 37B is equal to என்ன சொல்லியிருக்கான் 4107ன்னு சொல்லியிருக்கான். அப்படி தானே. ஸோ அப்போ ரெண்டு பேரோட அதாவது HCF of two numbers தானே. அப்போ A plus AB A இன்ட் அப்போ AB 37 is equal to 4107. அப்போ AB is equal to என்ன 4107 divided by 37 போடலாமா. போட்டோம் அப்படின்னா you got it ஆன்சரா. ஸோ அப்போ இதால் இதை அடிச்சு கொடுத்துடலாமா. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா we got it ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம. ஒரு 37 37 கரெக்டாக 37 38 39 40 41 மிச்சம் 40 இருக்குது. சரிங்களா, ஸோ 40னா 37 போட்டாச்சு, 37 போட்டாச்சு. அப்போ 38 39 40 மிச்சம் 3 37 1 111. சரிங்களா, அப்போ லார்ஜர் நம்பர் இஸ் 111. சரிங்களா, ஸோ இந்த கொஷனுக்கு லார்ஜர் நம்பர் கேட்டிருக்கான், 111 இஸ் ஆன்சர். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க.
the LCM of both numbers is 495 and HCF is 5ன்ட்டான். அப்ப ரெண்டு நம்பர் இருக்கு, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இருக்கு. இந்த ரெண்டு நம்பரோட நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCF வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இரண்டு எண்ணை எதாவது இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 5ஆ தான் இருக்க முடியும், அப்படித்தானே? ஸோ அப்போ 5 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த நம்பர் என்னவா தான் இருக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் 55 ஒரு நம்பர் 45 தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நம்பரோட சம்ம 100ன்ட்டாங்க. சரிங்களா? சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 100. அப்போ 55 45 தான் 100ன்னு வரும். அப்போ இந்த 55க்கும் 45க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க, HCF எடுத்தீங்க அப்படின்னா 5 தான், 11 9. அப்போ இதுக்கு மேலே HCF எடுக்க முடியாது. அப்போ HCF 5 வரணும் அப்படின்னா இதுதான் அந்த ரெண்டு நம்பர். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இதே ரெண்டு நம்பருக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 495 வரணும். அப்போ 55 45 தான் அந்த நம்பர். சரிங்களா? ஸோ ஏன்னா எல்சிஎம் எடுத்தாலும் எனக்கு அதானே வருது, HCF 5 தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்சிஎம் என்ன? 55 × 9 அதானே, 5 × 11 55 × 9 95 45 மிச்சம் 4 45 49 495 நான் வந்துருச்சா? ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னவா தான் இருக்க முடியும்? 55 45. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான வித்தியாசம் எவ்வளவு? 10. அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். சரிங்களா? சிம்பிள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். எப்போ HCF பிரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக அடிக்கலாம். சரிங்களா? ஏன்னா பிரைம் நம்பர் 5. சரிங்களா? அப்போ நம்ம ஈஸியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 numbers are in the ratio 1:2:3 அப்படின்னு இருக்காங்க. HCF is 12ன்ட்டாங்க. அப்போ 12ன்ட்டாங்கன்னா அந்த மூணு நம்பர் என்ன? HCFன்னு சொல்லிட்டா அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூல அப்படியே போட்டுருங்க, அதான் ஆன்சர். ஸோ அப்போ 1x அப்போ முதல் நம்பர் 12, அடுத்து 2x 24 அந்த நம்பரு, 3x 36. அப்போ இதுதான் ஆன்சர். 12 24 36 தட் இஸ் ஆன்சர். சரிங்களா? பி டயக்ராமில் இருக்குது, பி ஆப்ஷனில் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HCF and LCM of that number, the first number is divided by 2, the result is 50, find the second numberன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஃபார்மட் தெரியும். இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா N1 × N2 = LCM × HCF அப்படின்றத நமக்கு ஃபார்மட்டு. நமக்கு LCMும் HCFும் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 250 × 50 அப்படின்ட்டாங்க நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் எண்ணு அப்படின்றத பார்த்தா அப்படின்னா 2ஆல் வகுக்கிறீங்க. இந்த முதல் நம்பர் தெரியாது எக்ஸ், அதை 2ஆல் வகுக்கிறப்ப எனக்கு ரிசல்ட் எவ்வளோ கிடைக்குதா? 50. அப்போ அந்த எக்ஸ் = எவ்வளவா இருந்திருக்கும்? 100. புரிஞ்சா? அப்போ 100ன்ற நம்பர் 2ஆல் அடிச்சா தானே 50 கிடைக்கும். சரிங்களா? அப்போ N2 எனக்கு தெரியாது. அப்போ இது அடிச்சிடலாம். இங்கே 2 டைம்ஸு, இங்கே 5 டைம்ஸு. இங்கே 2ஆல் இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 25. 25 × 5 125 இஸ் ஆன்சர். அதான் செகண்ட் நம்பர். புரியுதா? சிம்பிள். then அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the product of two numbers is 1320. சரிங்களா? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் AB தான் எவ்வளவு அப்படின்னா நமக்கு 1320. அப்போ அதன் HCF வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. அதானே? அதோட HCF 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து எனக்கு 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? HCF 6 இருக்கும் பட்சத்தில் அதோட LCM என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராடக்ட். ஸோ அப்போ HCF 6 அப்படின்னா A × B 6. அப்போ 6ஆல் அடிச்சு கொடுத்தா அப்படின்னா E2 12 220. சரிங்களா? ஸோ தட் வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா அவ்வேறு எண்களின் மீச்சிமா. ஏன்னா HCF டேரெக்டாகவே அடிச்சு கொடுத்துடலாம் நமக்கு. சரிங்களா? ஏன்னா ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கான் அதில். சரிங்களா? அப்போ 220. அடுத்து LCM of both numbers 693. LCM சொல்லிட்டான். HCF 11 டான், 1 வந்து 77 டான். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். N1 × N2 = LCM × HCF. அப்போ ஒரு நம்பர் வந்து 77 டான், ரெண்டாவது நம்பர் தெரியாது. LCM நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? 693 டான், HCF 11 டான். அப்போ 11ஆல் அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 7 டைமு 9 63, அடுத்து 9 63. அப்போ N2 = 99 இஸ் ஆன்சர். N2 = 99. சரிங்களா? ஃபார்முலா தான் டைரக்டா. சரிங்களா? தென் அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த 3 நம்பர் என்னது 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கிறேன். 6 நம்பர். இந்த 6 நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா 6. ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர்ஸ். அப்போ ஆவரேஜ்னா என்ன? சம் ஆஃப் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து எக்ஸ் அப்படின்றாங்க.
புரியுதா? 6 நம்பரோட சராசரி எனக்கு எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 1 2 3 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு ஒய். அடுத்து 4 5 6 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு இசட். ஏன்னா அதான் சொல்லியிருக்கான், the average of 3 numbers is y, the average of remaining 3 numbers is z அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் இதை இப்படி தான் போட முடியும். அப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல எது சரியா இருக்கும் அப்படின்னா இந்த ஆவரேஜ், அதாவது எக்ஸோட ஆவரேஜ் 2 மடங்கு தான் எதுக்கு சமம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு சமம், சாரி ஒய் பிளஸ் இசட்டுக்கு சமம், மறந்துடாதீங்க சரிங்களா? ஏன்னா இது 6 நம்பரோடது, இது 3 3ஓடது. அப்போ 2x ஈக்குவல் டு ஒய் பிளஸ் இசட், அதான் ஆன்சர் ஆப்ஷன் பி சரிங்களா? ஏன்னா இது மேத்தமெட்டிக்கல் வேல்யூவே கொடுக்காம எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாகவே நம்ம நம்பரை வந்து அசியூம் பண்ணவே தேவையில்லை, ஏதோ ஒரு நம்பர் அப்படின்னு இந்த எக்ஸ் ஒய் இசட்டை மட்டும் வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. 2/3 8/9 8/9 கமா 16/81 10/27 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு அவன் எல்சிஎம் கேட்டான் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா எல்சிஎம் பை ஹச்சிஎஃப். அதாவது நியூமரேட்டருக்கு இருக்க எல்லா நம்பருக்குமே எல்சிஎம் எடுத்துருங்க, டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஹச்சிஎஃப் எடுத்துருங்க. அதாவது இது என்ன சொல்லுவாங்க தமிழில் அப்படின்னா தொகுதி அப்படின்வாங்க, இதை வந்து பகுதி அப்படின்வாங்க சரிங்களா? அப்ப தொகுதியில் இருக்க நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுத்துருங்க, பகுதியில் இருக்க நம்பருக்குலாம் ஹச்சிஎஃப் எடுத்துருங்க. என்ன ஆன்சரோ அதான். இது எப்ப ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் கேட்டானா, அதே ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்குறான் அப்படின்னா ஹச்சிஎஃப் பை எல்சிஎம், மறந்துடாதீங்க. அது அப்படியே ரிவர்ஸ் வேல்யூ. என்ன கேள்வி கேட்குறானோ அது நியூமரேட்டர், என்ன கேள்வி கேட்கலையோ அது டினாமினேட்டர் சரிங்களா? எல்சிஎம் கேட்டானா எல்சிஎம் பை ஹச்சிஎஃப், ஹச்சிஎஃப் கேட்டானா ஹச்சிஎஃப் பை எல்சிஎம், இவ்வளவுதான் சரிங்களா? ஆனா இந்த क्वेश्चनல HCF அண்ட் LCM ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணுவோம். அப்ப மேல இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே முதல்ல HCF போடுவோம் சரிங்களா? முதல்ல HCF ஃபைண்ட் பண்ணுவோம். அப்ப HCF 2 8 16 10 இதுக்கு HCF எடுத்தா 2 தான் வரும் ஆன்சர். 2, ஏன்னா இது எல்லாமே காமனா ரெண்டாவது வாய்ப்பால தான் டிவைட் ஆகும், வேற வாய்ப்பால டிவைட் ஆகாது. அடுத்து இங்க கீழ இருக்க நம்பருக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். அப்ப LCM இஸ் a larger value. 81 இந்த எல்லா டேபிள்லயுமே டிவைட் ஆகும் சரிங்களா? சோ அப்ப 2/81 இஸ் a HCF. அப்ப 2/81 இந்த ஆப்ஷன்ல இங்க இருக்கு, வேற எங்கேயாச்சும் இருக்கா? 2/81 இங்கே இருக்கு அப்படிதானே? அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப அடுத்து HCF க்கு கண்டுபிடிச்சோம்னா அடுத்து LCM கண்டுபிடிக்கணும். LCM என்ன பண்ணணும், மேல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே LCM, கீழ இருக்கிறதுக்கு எல்லாமே HCF. அப்ப கீழ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே HCF எடுக்க போறோம். LCM is equal to LCM by HCF, இதான் ஃபார்முலா. அப்ப கீழ இருக்க நம்பர் 3 9 81 27க்கு HCF எடுத்தா 3 தான் ஆன்சர், அதானே? சோ அப்ப 3 வருதா அப்படின்னா வந்துருச்சு எனக்கு. சோ அப்ப இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது. சரி ஓகே. அப்ப இப்ப LCM எடுத்துடலாம். 2 8 16 10 இதுக்கெல்லாம் நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா LCM எடுக்க போறோம். 2 8 16 10 சரிங்களா? 2 8 16 10 இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், LCM எடுக்கணும். 2ஆவது வாய்ப்பாடு எடுத்தோம்னா 4 8 2 16 I 2 10. ஸோ திரும்ப 4ஆவது வாய்ப்பாடில் 1 1 2 5 அவ்வளோதான். 8 8 2 14 14 5 நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 8 8 8 2 16 16 5 80 கரெக்டா? அப்போ ஆன்சர் 80/3 இந்த இருக்க ஆப்ஷனில் 80/3. இதில் என்ன இருக்குது 40/3 இருக்கு. அப்போ தப்பு சரிங்களா? இதான் LCM HCF எடுக்கிறது. தென் அடுத்த क्वेश्चन என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the sum of two number is 216, HCF is 27, find the two numbers என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. sum of two numbers சரிங்களா? அப்ப sum of two numbers என்னது, a plus b தான் நமக்கு என்ன அப்படின்னா 216 அதானே? அப்ப a b தான் எனக்கு எவ்வளவு அப்படின்னா 27 கரெக்டா? ab தான் எனக்கு என்ன அப்படின்னா ab, அதோட இது ab. அப்போ 27ன்றது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 27 அடி ஆகணும். எனக்கு 27 தவிர வேறு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 27 தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லேயே நான் செக் பண்ணுறேன் 27 வர்றது சரிங்களா? ஸோ அப்போ 27 இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, 27 289. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ இது ரெண்டுக்குமே நான் HCF எடுத்தால் 27 வரணும், ஆனால் LCM எடுத்தால் எனக்கு என்ன வரணும், எனக்கு சாரி ரெண்டே ஆட் பண்ணால் 216 வரணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 216 வந்துருச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 225 வந்துருச்சு, தப்பு. எனக்கு சம் ஆஃப் வேல்யூ 216ல, அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் தப்பு. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 200
32 வந்துருச்சு. எனக்கு 216 தானே வரணும். ஸோ அப்போ அந்த இடத்துல இது வந்து தப்பாகி போச்சு. அப்போ கண்ணை மூட்டு சி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. த லாஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அப்போ 2/3, 8/9, 16/81 அண்டு 10/27 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கான். அப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன, எல்சிஎம் பை ஹச்சிசிஎஃப். அப்போ கீழே இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே ஹச்சிசிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 3. அப்போ 3ல் முடியறது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சரிங்களா? சரி, இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணிடுவோம். 2, 8, 16, 10 ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் நான் செக் பண்ணியிருக்கேன். 2, 8, 16, 10க்கு நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். அப்போ 80 வந்துச்சு. ஸோ தட் ஆன்சர் 80/3. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் எஸ்ஐக்கானது. ஸோ டெஸ்ட் நம்பர் 5க்கான ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதே போல் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.